லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். கையில் வேலுடன் திருச்செந்தூர் முருகனை வணங்கிய விஜய். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய தாவேக தலைவர் விஜய் சென்னையிலிருந்து தனி விமானத்தில் மதுரை வந்தார். அதிகாலை மதுரை வந்த விஜய்க்கு விமான நிலையத்தில் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் திருச்செந்தூர் சென்றார். அங்கு விஜய் பட்டு வேட்டி மற்றும் துண்டு அணிந்தபடி கையில் வேலுடன் சாமி தரிசனம் செய்தார். அவருடன் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்திருந்தார். அதிகாலை என்ற போதிலும் விஜய் வருகை அறிந்து கோவிலில் மக்கள் கூட்டம் அதிகரித்தது. ஐடி துறையில் அதிரடி புரட்சி, இந்தியாவை வலுப்படுத்த முயற்சி. ஜோஹோ ஸ்ரீதர் வேம்பு சொன்ன மெசேஜ். நம் நாட்டின் உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களான ஐஐடி, என்ஐடி மற்றும் முன்னணி கல்லூரிகளில் படித்த ஏராளமான பொறியாளர்கள், பல்துறை பட்டதாரிகள் பொருளாதார தேவைகளுக்காக அமெரிக்கா செல்வது ஆண்டாண்டு காலமாக நீடிக்கிறது. நம் இளைஞர்களின் திறனை அந்நாட்டு நிறுவனங்கள் மிகச் சிறப்பாக பயன்படுத்தி ஐடி உள்ளிட்ட பல துறைகளில் உலக அளவில் கோலோச்சுகின்றன. இந்நிலையில் அதிபர் டிரம்ப் தலைமையிலான அரசு சமீப காலமாக இந்தியர்கள் மீது வன்மத்தை கக்கி வருகிறது. இந்தியர்களை மோசமாக விமர்சித்தும் இந்தியர்களால் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பு பறிப்போவதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் கருத்து கூறி வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்க வாழ் இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள் தாயகம் திரும்ப வேண்டும் என முன்னணி ஐடி நிறுவனமான ஜோகோ கார்ப்பரேஷன் தலைமை விஞ்ஞானி ஸ்ரீதர் வேம்பு அழைப்பு விடுத்துள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: 37 ஆண்டுகளுக்கு முன் நான் அமெரிக்கா சென்றேன். அப்போது என்னைப் போலவே பலரும் இந்தியாவில் கிடைத்த கல்வி, கலாச்சார பாரம்பரியத்துடன் அமெரிக்கா சென்று மகத்தான வெற்றி பெற்றனர். அமெரிக்கா நமக்கு நல்லதையே செய்தது. அந்த நன்றி உணர்வு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது நிலைமை மாறியுள்ளது. அமெரிக்கர்கள் பலரும் இந்தியர்களால் தங்கள் வேலைவாய்ப்பு பறிப்போவதாக கருதுகின்றனர். தீவிர வலதுசாரி மற்றும் முற்போக்கு இடதுசாரி இடையே நடக்கும் போர்தான் அமெரிக்க தேர்தல். அதில் இந்தியர்கள் வெறும் பார்வையாளர்கள்தான். தொழில்நுட்ப திறமை தான் ஒரு நாட்டை வலுப்படுத்தும். அந்த திறமையை அடைவதற்கான அறிவாற்றலை இந்தியா உருவாக்குகிறது. ஆனால் அதில் பெரும்பகுதியை அமெரிக்காவுக்கு நாம் ஏற்றுமதி செய்துவிட்டோம். அந்த திறமையை நம் நாட்டில் பயன்படுத்தினால் இந்தியா வலிமை பெறும். எனவே அமெரிக்க வாழ் இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள் தயவு செய்து தாயகம் திரும்புங்கள். சமுதாயத்தை வளர்ச்சி பாதையில் வழிநடத்த பல ஆண்டுகளாக நீங்கள் பெற்ற தொழில்நுட்ப தலைமைத்துவம் தேவை. பாரத அன்னைக்கு உங்கள் தொழில்நுட்ப திறமை தேவை. தயவு செய்து தாயகம் திரும்புங்கள் என ஸ்ரீதர் வேம்பு வலியுறுத்தியுள்ளார். பனையூரில் 40 பேருக்கு ஸ்பெஷல் கிளாஸ், விஜயின் மாஸ்டர் பிளான். சட்டசபை தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடக்க உள்ளது. அடுத்து நாம் தான் ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கையில் திமுக, அதிமுக தலைவர்கள் அடுத்த கட்டம் குறித்து உற்சாகமாக யோசித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த பரபரப்பில் தாவேகாவும் தன்னை ஆழ்த்திக் கொண்டுள்ளது. 2 நாட்களாக பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் கட்சித் தலைவர் விஜயை சந்தித்து பேசியுள்ளனர். தலைவரே, தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலுமிருந்து வரும் தகவல்கள் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தருகிறது. விசில் சின்னத்திற்கு 1.5 கோடிக்கும் அதிகமானோர் ஓட்டு போட்டுள்ளதாக உறுதியான தகவல்கள் கிடைத்துள்ளன. 140 தொகுதிகளுக்கு மேல் தாவேகா வெற்றி பெறும் சூழல் உள்ளது. ஆட்சி அமைப்பது குறித்த ஆலோசனையில் நாம் இறங்க வேண்டும் என்று சொல்லியுள்ளனர். இதை சந்தோஷமாக உள்வாங்கிக் கொண்ட விஜய், எனக்கும் தனிப்பட்ட முறையில் அப்படித்தான் தகவல்கள் வந்துள்ளன. இப்போதைக்கு நமது ஒரே இலக்கு பதிவான ஓட்டுகள் சரியாக எண்ணப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதுதான். தாவேகா தொண்டர்களும் நிர்வாகிகளும் தங்கள் முழு கவனத்தையும் அதில்தான் செலுத்த வேண்டும் என சொல்லியிருக்கிறார். கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களான ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் தமிழகம் முழுவதும் வெற்றி வாய்ப்பில் பிரகாசமாக இருக்கும் 40 வேட்பாளர்களை பனையூர் அலுவலகம் வரவழைத்து பேசியுள்ளனர். அவர்களிடம் கட்சியின் தலைவர் விஜய் சொல்லச் சொன்னதாக நிறைய விஷயங்களை கூறியுள்ளனர். இதுகுறித்து கட்சி நிர்வாகிகள் கூறியதாவது: தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ள 40 தொகுதிகள் குறித்த தகவல்கள் திமுக மற்றும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் தெரியும். அவர்கள் அந்த தொகுதிகளில் ஏதேனும் தில்லுமுள்ளு வேலைகள் செய்யக்கூடும். ஓட்டு எண்ணிக்கை முடியும் வரை அங்கு நமது கட்சியினர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். எல்லா தொகுதிகளிலும் கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும். இந்த தேர்தலில் கடுமையான போட்டி நிலவியதால் ஓட்டுகள் 4 பக்கமும் சிதறியுள்ளன. இம்முறை பல தொகுதிகளில் யார் வெற்றி பெற்றாலும் ஓட்டு வித்தியாசம் குறைவாகவே இருக்கும். முந்தைய தேர்தல்களில் சொற்ப எண்ணிக்கை வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவருக்கு எதிராக சர்ச்சைகள் கிளம்பின. தோல்வியடைந்த பலரும் வெற்றி பெற்றவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தனர். என்னதான் வழக்கு போட்டாலும் உடனே நியாயம் கிடைக்காது. ஓட்டு எண்ணிக்கையின் போது நமது கட்சியினர் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென
வேட்பாளர்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் விஜய் சொல்லச் சொன்னதாக கிளாஸ் எடுத்துள்ளனர் என்றனர். தலைவர் நான் தான், போட்டி போடும் 5 பேர். தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த அழகிரி மாற்றப்பட்டு அந்த பதவியில் 2024 பிப்ரவரி 17ஆம் தேதி செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார். தலைவராக அவர் நியமிக்கப்பட உள்ளார் என்ற தகவல் எழுந்தபோதே அவர் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவர், விடுதலை புலிகள் அமைப்பை ஆதரித்தவர் என கூறி கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு எழுந்தது. ஆனாலும் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயின் ஆதரவால் செல்வ பெருந்தகை தமிழக தலைவரானார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் விரும்பியதாக கூறப்படும் நிலையில் திமுகவுடன் தான் கூட்டணி என்பதில் செல்வ பெருந்தகை உறுதியாக இருந்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்துடன் இணைந்து கார்கேவுடன் பேசி திமுக கூட்டணியை உறுதி செய்தார் செல்வ பெருந்தகை. இதில் ராகுலுக்கு உடன்பாடு இல்லாததால் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் ஒன்றாக இணைந்து ராகுல் பிரச்சாரம் செய்யவில்லை. காங்கிரஸ் போட்டியிடும் 28 தொகுதிகளில் 6 இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்தார். ராகுல் தன் மீது அதிருப்தியாக இருப்பதை அறிந்து கொண்ட செல்வ பெருந்தகை தேர்தல் முடிந்ததும் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகுவேன் என பிரச்சாரத்தின் போதே அறிவித்தார். வரும் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன. அதன்பின் அடுத்த சில தினங்களில் காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகை விலகுவார் என காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் விலகினால் அந்த பதவியை கைப்பற்ற தமிழக காங்கிரசுக்குள் போட்டாபோட்டி ஏற்பட்டுள்ளது. மாநில தலைவர் பதவிக்கு 5 பேரின் பெயரை பரிந்துரைக்கும்படி தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கருக்கு ராகுல் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல மாதங்களாக திமுகவுக்கு எதிராக வெளிப்படையாக பேசி வந்த மாணிக்கம் தாக்கூர் எம்பி, செல்வ பெருந்தகை தலைமைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் ஜோதிமணி எம்பி, மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி எம்பி, தமிழக சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார், திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் ஆகியோர் மாநில தலைவர் பதவியை கைப்பற்ற தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர்கள் தவிர தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவர்கள் தங்கபாலு, திருநாவுக்கரசர், அழகிரி, முன்னாள் எம்பி செல்வகுமார் உள்ளிட்டோரும் மாநில தலைவர் பதவியை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளனர். அவர்கள் காங்கிரஸ் தலைவர் கார்கே, காங்கிரஸ் பொதுச் செயலர் வேணுகோபால், மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஆகியோரை தொடர்பு கொண்டுள்ளதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். இவர்கள் தவிர தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவர்கள் தங்கபாலு, திருநாவுக்கரசர், அழகிரி, முன்னாள் எம்பி செல்லக்குமார் உள்ளிட்டோரும் மாநில தலைவர் பதவியை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளனர். அவர்கள் காங்கிரஸ் தலைவர் கார்கே, காங்கிரஸ் பொதுச் செயலர் வேணுகோபால், மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஆகியோரை தொடர்பு கொண்டுள்ளதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். கள் தடை நீக்க கோரி வழக்கு ஜூன் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தூத்துக்குடி மில்லர்புரம் ஆறுமுகம் என்பவர் கள் இறக்க மற்றும் விற்பனைக்கான தடையை நீக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கை நீதிபதிகள் என். சதீஷ்குமார் மற்றும் எம். ஜோதிராமன் அமர்வு விசாரித்தது. மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் முத்தையா ஆஜரானார். தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் மகாராஜன் கள்ளில் கலப்படத்தால் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் கள்ளுக்கு தடை அரசின் கொள்கை முடிவு சம்பந்தப்பட்டது என்றும் கூறி அரசின் பதில் மனுவை தாக்கல் செய்தார். சட்ட நடைமுறைகளை பின்பற்றியே தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூன் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மதுரையில் இன்று மீனாட்சி திருக்கல்யாணம். 1.50 லட்சம் பேருக்கு அறுசுவை விருந்து. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 19 கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருகின்றனர். நேற்று முன்தினம் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. நேற்று அஷ்டதிக்கு பாலகர்களை எதிர்த்து அம்மன் வெற்றி பெற்ற லீலையான திக்கு விஜயம் நடந்தது. இதைத் தொடர்ந்து இன்று காலை 8:35 முதல் 8:59 மணிக்குள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கிறது. மீனாட்சி திருக்கல்யாணத்தை ஒட்டி இன்று 1.50 லட்சம் பேருக்கு அறுசுவை கல்யாண விருந்தளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திரளான பக்தர்கள் மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண குவிந்துள்ளனர். நாளை காலை 6 மணிக்கு மாசி வீதிகளில் தேரோட்டமும், மே 1ஆம் தேதி அதிகாலை வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வும் நடக்க உள்ளதால் மதுரையில் சித்திரை திருவிழா களை கட்டியுள்ளது. தாவேகாதான் ஜெயிக்கும், காங்கிரஸ் தலைவர் தடாலடி. தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க விரும்பிய லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் இணைந்து பிரச்சாரம் செய்யவில்லை. தேர்தல் முடிந்த பின் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்திருக்கலாம், நல்ல வாய்ப்பை தவறு விட்டுவிட்டோம் என பதிவிட்டு வருகின்றனர். இந்த சூழலில் காங்கிரஸ் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் பெருமாள்சாமி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவு: தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி, திருச்செந்தூர் தொகுதிகளில் 40 முதல் 45% ஓட்டுகள் பெற்று தாவேகா வெற்றி பெறும். ஒட்டுமொத்தமாக தாவேகா 25%த்திற்கும் அதிகமான ஓட்டுகளை பெறும். பெரம்பூர், திருச்சி கிழக்கு இரண்டிலும் விஜய் வெல்வது உறுதி. விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்திருந்தால் அது வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கும். நல்ல வாய்ப்பை காங்கிரஸ் தவறவிட்டுவிட்டது.
வரும் லோக்சபா தேர்தலில் விஜயுடன் கூட்டணி வைத்தால் தமிழகம் புதுச்சேரியில் காங்கிரசுக்கு வெற்றி கிடைக்கும் என அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு மாற்றுக் கட்சிக்காக வேலை செய்பவர்கள் உள்ளிருந்தே கட்சியை கரையான் போல் அரிப்பவர்கள் என்றும் விமர்சித்துள்ளார். இது திமுக கூட்டணிக்குள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு பின் திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்காது என்பதாலேயே காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் இப்படி பதிவிட்டு வருவதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர்.